Hi friends, welcome to my channel. நான் சிவரஞ்சினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து இந்த பிங்க் வித் ப்ளூ கலர் ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ணிவிட்டு நியூ இயர் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு மேக்கப் லுக் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள், பட் பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் ஃபெஸ்டிவல் லுக்காக வந்து இருக்கும். தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சிம்பிளான ஒரு குர்த்தி இல்லாமல் கொஞ்சம் குர்த்தி பார்க்குறதுக்கு ஒரு பளிச்சுன்னு இருக்க மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹேர் ஸ்டைல் ரொம்ப நார்மல், நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னலுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் மாய்ஸ்சரைசேஷனுக்கு லாக்டோகலமன் க்ரீம் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன் டாட்டாக வச்சுட்டு. இன்றைக்கி மேக்கப் டியூட்டோரியல் எல்லாமே வந்து ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நியூவாக வந்து ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பிக் பண்ணி வாங்கியிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மேக்கப் லுக் ஃபுல்லாக ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லாக்டோகலமன் க்ரீமை வந்து ஃபேஸில் டாட்டாக வச்சுட்டு மைல்டாக இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1 மினிட் வரைக்கும் ஃபேஸில் அப்சர்வ் ஆக வந்து அலோவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ளூ ஹேவனில் இருக்கக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது வந்து ஹனி ஷேடு. எக்ஸாக்டாக வந்து என்னோட ஷேடு கிடையாது. இது ரொம்ப ஒரு மாதிரி லைட்டரான ஷேடாக தான் வந்து இருக்குது. நம்ம ரிவ்யூ ப்ராப்பர்ஸ்ங்கிறதுனால லைட்டரான ஷேடு வந்து வந்துருச்சு எனக்கு. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேக்கப் ப்ரஷ் இருக்குது இல்லைங்களா, ஃபவுண்டேஷன் பிளண்டர் ப்ரஷில் செட்டிங் ஸ்ப்ரே, வெட் அண்ட் வைல்டோட ஸ்பெட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து கையில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு பிளண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து பிளண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா லைட்டர் ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஈவனாக வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப லைட்டர் கிடையாது, பட் இருந்தாலும் என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஒரு மாதிரி லைட்டாக தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி ப்ரஷில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈவனாக வந்து இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் டு பில்டபிள் கவரேஜே வந்து கொடுக்குது. நல்ல ஒரு டியூவி லுக் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக வந்து கொடுக்குது. எந்த கலர் கரெக்டிங் யூஸ் பண்ணாமையே இந்த மேக்கப் லுக் முடிஞ்சு நான் அப்சர்வ் பண்ணி பார்த்தது அந்த மாதிரி தான் இருக்குது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் பேஸ்டு ஃபவுண்டேஷன் தான் இது. ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஃபவுண்டேஷன் வந்து ஷேடு லைட்டராக இருக்கிறனால நம்ம டார்க்கர் ஷேடாக இருக்க ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ரிவ்யூஸஸில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இது பிளெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸி டு பிளண்டுனே வந்து சொல்லலாம். ஒரு மேக்கப் ப்ரஷ் இல்லைன்னா வந்து பிளெண்டர் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்கின்னாக வந்து மெர்ஜ் ஆகிக்குது. அது ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்னே வந்து சொல்லலாம். நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபேஸில் தெரியாத லெவலுக்கு ஒரு ஈவனான ஒரு லுக் கொடுக்குது. நம்மளோட பர்ஃபெக்ட் ஷேட் எடுத்து பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் கொடுக்கும். காதுக்கு அதுக்கப்புறம் கழுத்துக்கு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு நம்ம ஐஸ்க்கு கீழேயும் நோஸ் மேலேயும் வந்து ஹைலைட்டிங் பண்ணுறதுக்காக நான் கான்டோர் ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். கான்டோர் ஸ்டிக் பிராண்டும் வந்து ப்ளூ ஹெவன் தான். ஷேடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வார்ம் ஹனி. இது வந்து ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகி கொடுக்கும். ரொம்ப லைட்டரான ஷேடாகவே வந்து இருக்குது. நம்ம ஸ்கின் டோனுக்கே கூட நம்ம ஷேட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான ஹைலைட்டிங் ஷேடாக இருக்கும். ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு ஐஸ்க்கு கீழே வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஐலிட்ஸ் மேலேயும் வந்து சேம் இதே கன்சீலர் ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப க்ரீமியான ஒரு கன்சீலர் ஸ்டிக்காக வந்து இருக்குது. நம்ம லிக்விட் கன்சீலர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்குமோ அதே ஃபினிஷிங் வந்து இதுலேயும் கிடைக்குது. ஜஸ்ட் நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் வச்சு பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னாவே ஈவனான ஒரு லுக் கொடுக்குது. கண்டிப்பாக ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஐலிட்ஸ் மேலே வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செட் பண்ணுறதுக்கு வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இது ஒரு க்ரீமி பேஸில் இருக்கிற கன்சீலருங்கிறதுனால ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கிறதுக்காக வந்து நான் கன்சீலர் அப்ளை பண்ணி முடிச்ச அப்புறமே வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஐ ஷேடோஸ் கூட இந்த கன்சீலர் மெர்ஜ் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக தான் வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு கன்சீலர் வந்து செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கக்கூடிய ஐ ஷேடோ பேலட் எடுத்துகிட்டு அதில் வந்து வயலட் கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த கலரை வந்து என்னோடய க்ரீஸ் ஏரியாஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கறனால வந்து க்ரீஸ் ஏரியாஸில் அந்த பர்பிள் கலர் வந்து நம்மளுக்கு சூப்பர் டூப்பராக வந்து பிக்மெண்டேஷன் எடுத்து கொடுக்கும். ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோஸ் பேலட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு மல்டி கலர்ஸ் ஐ ஷேடோஸ் பேலட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டி இது வந்து ட்ரை பண்ணலாம். ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்பர் வைஸாக வந்து இருக்கும். நீங்கள் எந்த நம்பர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் தகுந்த மாதிரி வந்து பிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இந்த வயலட் கலரை வந்து என்னோட ஐலிட்ஸ் மேலே வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டேன். தென் வந்து ஐலிட்ஸ் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு அப்ளிகேட்டர் ப்ரஷ் எடுத்துகிட்டு ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா, என்னோடய டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரை வச்சு வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
இந்த ப்ளூ கலர் வந்து எக்ஸாக்டாக என்னோட டாப் கலருக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஷேட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஷேட் ஐலைட்ஸ் மேலே வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐ ஷேடோ பிளண்டர் ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த பிங்க்கையும் ப்ளூவையும் வந்து மெர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ப்ளூ மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ டஸ்கி டோனில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பர்பிளோட மெர்ச் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐலாஷஸ் காலர் எடுத்து ஐலாஷஸ் கால் பண்ணிவிட்டு ஐ லைனர் வித் காஜல் ரெண்டும் சேம் ஒரே பென்னில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பென் இருக்குது ப்ளூ ஹேவனில். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இது வந்து ஸ்கெட்ச் ஐலைனர் மாதிரி ஐலைனருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சிங்கிள் ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு நான் எட்ஜில் மட்டும் நம்மளுக்கு அவுட்டர் கார்னரில் மட்டும் ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் காஜலுக்கு வந்து சேம் ப்ளூ ஹேவனோட காஜலே பேக் சைடில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான பிக்மெண்டேஷன் அந்த பிளாக் கலர் காஜல் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்லேயே வந்து இவ்வளோ பிக்மெண்டேஷன் காஜல் கொடுக்கறது இந்த ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட் மட்டும்தான். ஸோ நான் லைட்டாக வரைஞ்சிருக்கேன். பட் பிக்மெண்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கும் ப்ளூ ஹெவனில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே பிராண்டில் இருக்கக்கூடிய ஐப்ரோ ஃபில்லிங் பென்சில் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு க்ரீமியான பென்சில்னு சொல்லலாம். பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பூலியோடு வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெண்டு ஐப்ரோஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். ரொம்ப அடிக்கிற பிளாக்காக இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கிரேஷ்டு பிளாக்காக வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஐப்ரோஸஸில் எங்கெங்கே டச்சப் பண்ணுமோ அங்கே டச் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே அந்த ஐப்ரோ பென்சிலை வச்சு டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஒரு பிளாக்கிஷ்டாக வந்து ஆக்வர்டாக தெரியும் ஐப்ரோஸ். பட் இந்த பென்சில் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங் பர்பஸ் ஐப்ரோஸ்க்காக வந்து நம்ம ஸ்டிக் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, கன்சீலர் ஸ்டிக்கு. ஸோ அந்த ஸ்டிக்கில் இருந்துகிட்டே வந்து ஒரு ப்ரஷ் எடுத்து அந்த ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த பீச்சிஸ்ட் ஷேடாக இருந்த ஹனி ஷேட் எடுத்துகிட்டு நான் ஐப்ரோஸ் வந்து ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சின்ன அப்ளிகேட்டர் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி அந்த பீச்சிஸ்ட் கலராக இருக்கிற எந்த ஷேடாக இருக்கக்கூடிய கன்சீலர்ஸை கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஐப்ரோஸ் நல்லா டிஃபைன்டாக தெரியும். நீங்கள் இன்கேஸ் வந்து த்ரெட்டிங் பண்ணாமல் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு ஐப்ரோஸ் வந்து அவ்வளோ அழகாக தெரியும். இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஒரு ஃபெஸ்டிவல்காக இருந்தாலும் நம்ம ஐப்ரோஸ் மட்டும் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா லுக்கே வந்து வேறு லெவலில் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன், ஹைலைட்டர், கன்சீலர், கலர் கரெக்டிங் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னாலும் ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐப்ரோஸ் ஹைலைட்டிங் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ ஒரு பிளெண்டர் ப்ரஷ் வச்சு அந்த ஐப்ரோஸ் மேலே இருக்கிற அந்த லைனிங் எல்லாத்தையும் வந்து நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக், லிப் லைனர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ப்ளூ ஹேவனில் இருக்கக்கூடிய பிங்கிஸ்ட் ஷேடாக இருக்கக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக், இது வந்து புல்லட் லிப்ஸ்டிக் மாதிரி இதவே வந்துட்டு நான் லிப் லைனராக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிங்க் கலர். பீச் கலர், அதாவது டஸ்கி டோனில் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபேரியஸ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிங்க் ரொம்ப சூப்பராக ஆப்ட் ஆகும். ஸோ டஸ்கி டோனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இதே பிங்க் அப்ளை பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்து மேப்ளினோட லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஷேடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாம் ஷேட், ஐ திங்க் எனக்கு வார்ம் நினைக்கிறேன், சரியாக தெரில, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன் என்ன ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் பவுடருக்கு வந்து ப்ளூ ஹேவனில் இருக்கக்கூடிய காம்பேக்ட் பவுடர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து சேம் ப்ளூ ஹேவன் பிராண்டு தான். ஜஸ்ட்டு நான் வந்து டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு செட் பண்ணுறேன் இந்த மேக்கப் லுக்கை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்கப் லுக்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு நம்ம காம்பேக்ட் பவுடர், கன்சீலர், ஃபவுண்டேஷன் வச்சே வந்து இந்த மேக்கப் லுக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு லுக் வந்து ரொம்ப டியூவியாக இருக்க மாதிரி இருக்குது. ஹேர் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்குன்ட்டு நார்மலாக ஒரு பஃப் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேரை வந்து ரெண்டு சைடும் எடுத்து வந்து பின் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து ஒரு போனி டைல் மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லூஸ் ஹேரோட வந்து விட்டுக்கலாம். நீங்கள் சாரீ கட்டுறீங்க அப்படின்னாலும் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு பின் எடுத்துகிட்டு இந்த சைடு அந்த சைடு ரெண்டு சைடும் எடுத்துகிட்டு செக்யூர் பண்ணிவிட்டு பேக் சைடு இருக்க ஹேரை நீங்கள் போனிடைல் மாதிரி போட்டாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லூஸாக விட்டுக்கலாம். நீங்கள் குர்த்தீஸஸ், அதுக்கப்புறம் வந்து டாப்ஸ் அந்த மாதிரி வேர் பண்ணுறீங்க அப்படின்னா போனிடைல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த நியூ இயர்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் த வெரி ஹாப்பி தமிழ் நியூ இயர். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேக்கப் லுக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஷேர் சேட்டில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.